ஒளிமூலம் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் இல்ல குடல் விளக்கு போன்ற குடல் விளக்கு தான். அந்த மாதிரி விஷயங்கள்ல தீர ஒளிக்கதிர்கள் வெளியில் வரும். தீர ஒளிக்கதிர்கள் அதுக்கு வெளியில் வரும். அதுவும் உங்க கண்ணுக்கு டேமேஜ் பண்ணும். ரொம்ப அதிக நேரம் நீங்க அந்த ஒளிக்கதிர்களை பார்க்கும்போது அதுவும் டேமேஜ் பண்ணும். எப்படிப்பட்ட டேமேஜ் அது உருவாக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, பாண்டியன் சாரோட நிறைய பண்ணியிருக்கிறோம் கார்டியாலஜிக்காக. 40வது முகாம். இந்த 40வது முகாமில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பட் முதல் முறையாக ஸ்டூடெண்ட்டு பொறுப்பு கொடுத்தேன் நான். இவங்க தான் முதல் குரூப் வந்து இந்த ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக. இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது இந்த இடத்துல களத்தில் நின்று ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்டு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேமிலியில் கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியே இதுக்கு பின்னாடி நின்று பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மிஸ்டர் கரனுக்கு. ஏன்னா வந்து அவங்க அப்பா, அவங்க அத்தை, அவங்க அம்மா முதல்ல சார் என்ன சாப்பிடணும், எப்போ கொடுக்கணும், எத்தனை மணிக்கு கொடுக்கணும் எல்லாமே வரிசையாக அவர் கேட்கறது இல்லையோ அவங்க வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தராக என்னென்னன்றதை அப்டேட் பண்ணிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணணுமோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி அரேஞ்ச் பண்ணாங்க. அவரோட சேர்ந்து மிஸ்டர் அகில் பாண்டி அவரும் சேர்ந்து இவங்க 2 பேர் தான் இந்த கேம்பை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கான காரணம். இங்கே அடுத்தடுத்து ஒவ்வொரு பேட்சும் பண்ண போகிறாங்க. சாந்தகுமாரோட உழைப்பு வந்து இதில் அபரிமிதமானது. பல விஷயங்களும் பண்ணி ஒன்று வந்து மேடம் அவங்க டீம், ஹெட்மிஸ்ட்ரஸ் மேடம் அவங்க டீம். ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக 2:30 மணிக்கெலாம் நம்ம முடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வாசன் டீம்லேயும் இப்போ ரொம்ப அதிகமாக ஆரம்ப காலத்தில் பேசும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் கேம்பில் தான் முதல்ல ஒரு முருகார்பின் சார் எனக்கு அறிமுகம். அது முன்னாடி எனக்கு பன்னீர்செல்வம் சார் எனக்கு சீனியர், சுந்தரமுருகேசன் சார் எனக்கு சீனியர். அவங்க டச்சில் இருந்தாலும் அவர் முதல் முறையாக வரும்போது அப்போ தான் அறிமுகம். எப்படி சார் என்ன சார் நிறைய கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கடுத்து இந்த கேம்பில் என்னன்னு தெரியல, அவர் என்னை கூப்பிடவே இல்லை. சாரோட கேம்பாக தான் விட்டுரும் அப்படின்னு விட்டுட்டாரு. இங்கே வரும்போது தான் தெரியும் என்னென்னு. நான் தான் நடுவில் கேட்டுட்டேன், நான் வெஜ்ஜா அப்படின்னு கேட்டுருந்தேன். சார் வெள்ளிக்கிழமை வெஜிடேரியன் அப்படின்னாரு. பட் நீங்கள்